தாவீதை பற்றின சுருக்க விவரம் அந்த தலைப்பில் போன வாரம் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். தாவீதை பற்றின சுருக்க விவரம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவஜனங்களால் அறியப்பட்ட மிக முக்கியமானவர்களாக இருந்த ஒரு 6 பேரை பற்றி நாம் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல். அவர்களில் ஒருவரை பற்றி மாத்திரம்தான் போன வாரம் தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு அந்த தியானத்தை பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஆனால் அதனால தான் இந்த வசனத்திற்கு சுருக்க விவரம் என்று நான் சொன்னேன். யாரை பற்றி படித்தாலும் சரி, கிதியோனை பற்றியோ, பாராக்கை பற்றியோ, சிம்சோனை பற்றியோ, யெப்தாவை பற்றியோ, சாமுவேலை பற்றியோ படித்தாலும் நாம் சுருக்க விவரம் படிக்கிறதுக்கு தான் நமக்கு காலம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இடையில தான் ரசிக்கப்பட்டோம். ஆண்டவர் திடீரென்று வந்து விட்டால், அப்புறம் நமக்கு மரணம் சம்பவித்தால் இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப பூரணமாக விவரமாக நாம் அறிய முடியாது. அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அவ்வளவு விரிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வைத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் இந்த பேர் பெற்ற தேவ ஜனங்களை பற்றி பேசுகிறார்கள். இவர்களை பற்றிய விவரம் சொல்லுகிறதற்கு கூடாது, காலம் போதாது என்று சொல்கிறாரு. அப்படியானால் நம்முடைய அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி விவரம் சொன்னால் காலம் போதுமா? காலம் போதவே போதாது. ஆனால் நமக்கு விசுவாசம் வரவும் பலப்படவும் கிறிஸ்துவை பற்றின விவரத்தை சுருக்கமாகத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். சாலமோனை பற்றி கேள்விப்பட்ட சேபாவின் நாட்டு ராஜஸ்ரீ, நான் கேள்விப்பட்ட காரியம் மெய்யாயிற்று, ஆனால் நேரில் பார்த்தபோது பாதியை கூட கேள்விப்படவில்லை என்று அவங்க சொன்னதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் போகும்போது அதைத்தான் நாம் சொல்ல போகிறோம். நாம் அருமை இரட்சகர் இயேசுவை பற்றி விசுவாசத்திலிருந்து இன்றைக்கு வரை நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம். ஆனால் அவரை பற்றி பாதி கூட கேள்விப்படலை. அதுதான் உண்மை. அதே போல் பரிசுத்தவான்கள், அவரை நம்பி நல்வாழ்க்கை செய்தவர்கள், ஆண்டவருக்காக தீர செயல்கள் செய்தவர்களை பற்றி பூரண விவரத்தை நாம் படிக்கிறது காலம் போதாது. அதனால தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இப்போ தாவீதை பற்றின சுருக்க விவரம். போன வாரம் நாம் சிந்தித்த போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதாங்க ரகசியம். அவன் தினசரி விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூடவே இருந்தார். பைபிளையும் ஆண்டுடைய வார்த்தையை 2ஆக பிரிக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரையும் பைபிளையும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:20 எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் வசனமாகிய வாழ்விலே அவர் விருத்தி அடைந்தார். வசனமே வாழ்வு என்பதற்கு ஆண்டவர் சொன்னாரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அப்படின்னு சொன்னார். எசேக்கியா ராஜா, இவைகளாலே மனுஷர் பிழைக்கிறார்கள், உயிருக்கு உயிராக இருக்கிறது என்று பைபிளை பற்றி தான் சொன்னார். அதனால் தாவீது வசனமாகிய வாழ்வில் விருத்தி அடைந்தார். அடுத்து நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்த காரியம் அப்போஸ்தலர் 9:31 பார்த்தால், சபை பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகின அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பக்தி விருத்தி அடைந்தார். தாவீதுக்கு எப்பொழுது பக்தி வந்தது, அந்த பக்தியை எப்படி பயன்படுத்தினார் என்ற காரியங்கள் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பக்தியில் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் லூக்கா 2:52 ஞானத்திலும்
வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது என்று ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? அவர் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல் நடக்கையை விசுவாசத்தில் வாலிபத்திலேயே பெற்றுக்கொண்ட தாவீது அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நடக்கைகள் எல்லாவற்றும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து அவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தார், வளர்த்தியில் விருத்தி அடைந்தார், தேவ கிருபையில் விருத்தி அடைந்தார். தாவீது மனுஷர் தயவில் விருத்தி அடைந்தார் என்ற காரியத்தை போன வாரத்தில் சிந்தித்தோம். தாவீது நம்மை போன்ற விசுவாசத்தில் வந்த தேவனுடைய மனுஷன். அவர் பழைய ஏற்பாட்டு விசுவாசி, நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசி. சொல்லப்போனால் அவருக்கு இல்லாத பல விசேஷங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளால் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு இல்லாத விசேஷ விதமான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக ஆயத்தப்படுத்தியிருந்தார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு சரித்திரம் முழுசு எழுதப்பட்டது நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பற்றி கூட சொல்லிவிட்டு அது அவனுக்காக மாத்திரமல்ல, ரோமத்தில் கலாத்திற்கு நிறுவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதற்கு தாவீது நமக்கு சிறந்த மாதிரியாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளையை பற்றியும் அவர் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறார். அதை கண்ட ஆண்டவர், நீ விருத்தி அடையத்தானே விரும்புகிற, அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விருத்தி அடைய விரும்புகிற இல்லையா? ஆண்டவர் அவனை ஆசீர்வித்தார், அவன் சரீரத்திலும் விருத்தி அடைந்தான். இன்றைக்கு 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தாவீது வர வர பலத்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தாவீது வர வர பலத்தான். அதை இப்படியும் சொல்லலாம், தாவீது நாளுக்கு நாள் பலத்தான் என்று சொன்னால் தவறாகாது. ஏனென்றால் வர வர பலத்தான் என்ற அந்த காரியம், அந்த சத்தியம் அதற்குள்ளே அடக்கும். ஒவ்வொரு நாளும் தாவீது தான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும், பலவீனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்ற காரியத்தில் கவனமாக இருந்திருக்கிறான். அதனால் ஆண்டவர் நினைத்தா, சரி நீ நல்ல காரியத்தை தானே நினைக்கிற, செயல்படுத்த விரும்புகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், வர வர பலப்பட அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். சொல்லப்போனால் இந்த காரியத்தை யார் செய்திருக்கலாம்? இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா செய்திருக்கலாமே. அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா தாவீது அதாவது சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான் நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி வர வர பலத்தான். நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் அறிகிறார். அந்த காரியங்களை அதாவது செயலாற்றுகிறதற்கு ஆண்டவர் பலனும் கிருபை அருளுகிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லும்போது அவனுக்கு விருத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவர் விருத்தி அடைய செய்தார் என்று நம்ம விளக்கம் சொல்லலாமா? இல்லையே. அவனுக்கு அதை பற்றின ஆர்வம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. ஆண்டவர் அந்த வாஞ்சையை பூர்த்தி செய்தார். அது எந்த வயசிலும் நடக்கலாம், எந்த வயசிலும் தொடங்கலாம், எந்த வயசிலும் தொடரலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாராம். ரட்சிப்பில் மாத்திரம் தாவீது நின்று போன ஒருத்தர் அல்ல. என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ தாகம் வேண்டும். தண்ணீரற்ற நிலத்தில் என் ஆத்மா தாகமாக இருக்குது என்று சொல்ல வேண்டும். அதை பூர்த்தி செய்கிறதற்கு ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது வர வர பலத்தான் என்று சொன்னால் தினசரி கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். 2வது நாம் சிந்திக்கலாம். இந்த வர வர பலத்தான் என்று சொல்லும் பொழுது தாவீது அதாவது மிகுந்த கவனம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். எதில் இல்லை என்றால், தேவன் பலம் உள்ளவர், அந்த பலத்தை அவரே வைத்துக்கொள்ள விரும்புவதில்லை.
அவரை நம்புகிற எல்லா மக்களுக்கும் அவர் ஏராளம் தாராளமாய் கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். அதனால் நான் அந்த தெய்வ பலத்தை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, வர 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 பலக்க வேண்டும் என்று பலம் தருகிற தேவனை சார்ந்து தினசரி வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆவியானவர் வர வர பலத்தான் என்று அவனை பற்றி எழுதியிருக்கிறார். சங்கீதம் 68:28 பார்க்கிறோம். 68:28 உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் தம்முடைய பலத்தை கட்டளையிடுகிறார். பாருங்கள், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பிதாவை நோக்கி செய்கிற ஜபத்தில் அவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படின்றார். நம்மை போல ஒன்றாயிருக்கும். எவ்வளோ பரந்த மனதுள்ளவர் நம்முடைய தெய்வம். நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. அப்புறம் அவர்களும் ஐக்கியத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்படிக்கு அப்படி என்று ஜெபம் பண்ணுறார். அப்போ நம்மளையும் வேறுபாடு காணக்கூடாது. ஆண்டவரும் தம்முடைய காரியத்தை வித்தியாசப்படுத்தி நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அபிப்பிராயம் அவர்கிட்டையும் கிடையாது. நமக்கு பலம் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாளுக்கு தக்க பலன் இருக்கும் அப்படி என்று சொல்லி உபாகம புஸ்தகத்தில் பார்க்கிறோம். நமக்கு பலம் வேண்டும் பலவேறு காரியங்களை செய்கிறதற்கு. ஆனால் இதை எல்லாரும் விசுவாசிகள் அதை அபியாசிக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விதாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கிறோம். உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். இது அவிசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்று நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் என்று எழுதியிருக்குது. ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும், நாற்று நேர்த்தி தான், அதில் ஒரு குறையும் கிடையாது. அந்நிய தேசத்து கன்றுகள், இந்த நடுற கன்றுகளை கொண்டு வந்தாலும் பகற்காலத்தில் உன் காற்றை வளரவும் உன் நாற்றை வளரவும், நாற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனையும் உங்களுக்கு அறுப்பாயிருக்கும். இப்போ அறுப்பு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஒன்றுமா இல்லாமல் போச்சுன்னு போனால் கூட பரவாயில்ல, துக்கமும் கடுவேதனை இருக்கும். ஏனென்றால் உன் பலமாகிய கண்மலை நீ நினையாமல் உன் ரட்சிப்பான தேவனை மறந்தாய். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் என்னவோ நல்லா இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சமெல்லாம் அவங்களுக்கு பணம், பொருள், வசதி, ஆள் பழக்கங்கள், உறவினருடைய பழக்கங்கள்லாம் வந்த உடனே படிப்படியாக அவருடைய வாழ்க்கை நடக்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஆண்டவருடைய பலம் அவ்வளவு தேவையில்லை. தங்களுடைய சுய பலத்தையோ அல்லது மாம்சத்தை உபயோகபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி விலகி போகக்கூடிய சோதனை எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறதை நான் 45 வருஷம் பார்த்துட்டேன். அப்படி போகிறவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் என்னமோ ஜேன் இருக்கும். ஆனால் சில காலங்கள் போன பிற்பாடு அவங்களுக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே துக்கமும் கடுவேதனையும் இருக்கும். நான் எல்லாம் சரியாகத்தானே செய்தேன், புத்தியோடு தானே செய்தேன், ஆனால் ஒன்றும் பலன் இல்லையே, என்ன காரணம்? அதான் அதற்கு விடை சொல்லப்பட்டிருக்கு. உன் பலமாகிய கண்மலையை நினையாமல் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு நாள் கூட மறந்தது கிடையாது. அதற்கு நான் என்ன ஆதாரம் சொல்கிறேன் என்றால், அவரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அப்புறம் அவருடைய நியாயங்களை எனக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னதை போன முறை நாம் சிந்திச்சோம். அதனால இவர் அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காம இந்த நேர்த்தியான நாற்று காரியங்கள், அப்புறம் விடியற் காலத்தில் விதைக்கிற காரியங்கள், நாற்றை வளர் விடுகிற காரியங்கள், இதெல்லாம் உலக மனுஷர் அதை நம்புகிறாங்க. நான் எப்படி நம்ப முடியும்? இவைகளில் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நான் தேவனை அறிய வேண்டுமே, அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டுமே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான் 100 மடங்கு பலன் ஆண்டவர் செய்தாரு. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
இவங்க இதெல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த மாதிரி காரியத்தை செய்யவில்லை. அவர் என்ன செய்தால் தெரியுமா? சங்கீதம் 63:8 தாவீதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உம்மை விட முடியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன். அவர் என்னமோ ஒரே நாளில் பிடிச்சதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. இதை ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்வார் தாவீது. அப்போ தொடர்ச்சியான வாழ்க்கை எவ்வளோ அவசியம். தெய்வம்தான் அனுதின வாழ்க்கையில் பலம் தருகிறவர். வர வர நாம் பிறக்கிறதுக்கு குறுக்கு வழி ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தொடர்ச்சியான பலம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க விட முடியாது. வேலையை விட முடியுமா? குடும்பத்தை விட முடியுமா? சபையை விட முடியுமா? உலகத்தில் வாழறதுக்கு நம்ம எதை விடலாம்? கெட்டதை விட்டுடலாம், நல்லது ஒன்றையும் விட முடியாது. அதே போல் பலமாகிய கன்மலையே, நம்முடைய ரட்சிப்பின் தேவனை நாம் மறக்க முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ முதலாவது அவர் வர வர பலத்தார். வர வர தாவீது பலத்தான் என்று சொன்னார். கர்த்தரை அனுதின வாழ்க்கையில் அவருடைய பலம் எனக்கு வேணும். இந்த சரீரம் பலம் என்னத்துக்காகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவை. நம்முடைய ஆண்டவரை பற்றி கூட 10:38 தேவாவியானுடைய பலத்தினால தானே அவர் ஊழியம் செய்தார் கூட வெளியிருக்குது. அது முதல் குறி. ரெண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில் வர வர பலத்தான் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தால், அந்த தெளிலால் விசுவாசி இல்லை. எப்படி இடையில இந்த பரிசுத்தவானோடு அந்த பாவியான ஸ்திரீ சிநேக வைத்து இவனால் அவன் கட்டான், அவளால் இவன் கட்டான்ற நிலைமை சரித்திரம் வருது. ஆனால் அந்த பெண் சொல்கிற காரியத்தை பாருங்கள். உன்னுடைய மகாபலம் எதனால உண்டாயிருக்கிறது? அவளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. விசுவாசிகளுடைய காரியங்கள் விசுவாசிகள் தான் கண்டுபிடிக்கலாம், அவிசுவாசிகளை கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். யாரை? சிம்சோனை ஆவியானவர் ஏவ துவக்கினார். அருமையான ஆரம்பம். இந்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு முழுசுமாய் கட்டுப்பட்டிருந்தால் சிம்சோனுடைய வாலிப பிராயத்தில் குடும்பத்தையும் இழந்து வாழ்க்கையும் இழந்து குருடனாகி தற்கொலை மரணத்தை போல நடக்க வேண்டிய ஒரு அவசரமே கிடையாது. ஆனால் ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்னு அந்த வசனத்தோட முடிஞ்சது. அப்புறம் உள்ள காரியமெல்லாம் அவனுடைய சொந்த ஆவி என்ன சொல்லிச்சோ அந்த காரியத்தான் செய்துக்கிட்டே இருந்து கடைசியில் முடிஞ்சு அவனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஆனால் தாவீதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அப்படி அல்ல. என்றைக்கு தேவாவி அவனுக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து அவனுடைய மரண காலம் வரையில் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதோ அவித்து போடுகிறதோ அல்லது கர்த்தரை சிலுவையில் அறையதோ அவரை காலின் கீழே போட்டு மிதிக்கிறதோ அப்படி இல்லாதபடி கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார், எனக்கு எல்லாற்றுக்கும் எல்லாம் அவர் வேணும். அந்த நிலைமையில் அவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் முழுசாக தான். அதனால தான் என்னுடைய இறுதிக்கு ஏற்ற மனுஷன் என்று சொன்னார். ஆவியானவரை பற்றி சிந்திக்கும் போது பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தால், அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்த நாள் முதற்கொண்டு, எந்த நாள் முதற்கொண்டு? ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் அனுப்பி நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஏனென்றால் நான் வெறுத்து தள்ளின அந்த சவுலுக்கா நீ எது வரைக்கும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருப்பாய், என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று ஆலயம் காண்பித்து இவர் போய் அபிஷேகம் பண்ணிட்டார்.
தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நல்ல திடகாத்திரமான சரீரம் உள்ளவன், நல்ல காரிய சமர்த்தன், யுத்த வீரன், அவன் அழகான கண்கள் உள்ளவன், நல்ல முகரூபம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன். ஆவியானவர் அவனில் வந்து இறங்கி இருக்கிறதுல ஆவியானவருக்கு ரொம்ப சந்தோஷம். திருத்துவத்தில் 3வது சொல்லப்பட்ட ஆவியானவர் அவர் அங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்ப சந்தோஷத்தின் ஆவியானவர் இவன் மேல சந்தோஷமா இறங்கினார். எனக்கு கர்த்தர் வேணும் என்று என்றைக்கு தாவீது தீர்மானிச்சாரோ அன்றைக்கு கர்த்தர் அவனுக்குள்ள வந்தார். இதோ வாசற்படியை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். இருதய வாசலை திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் தாவீது. அன்றையிலிருந்து ஆண்டவர் அவருடைய வல்லமை, அவருடைய பலம் எனக்கு தேவை என்பதை தினசரி வாழ்க்கையில் அறிந்திருந்தார். நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும், வர வர பலக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த இறங்கி இருந்த ஆவியானவர் அவரை விட்டு என்றைக்காவது எடுபட்டார் என்ற சரித்திரமே கிடையாது. பாருங்கள், சங்கீதம் 51 நாம் வாசிக்கும்போது அங்கே 11ஆம் வசனத்தில், உமது சமூகத்தில் விட்டு என்னை தள்ளாமலும், என்னை தள்ளிடலாம். ஏனென்றால் உலக மனுஷன் கூட பயப்படாம விபசாரம் போன்ற காரியத்தை, கொலைபாதகம் போன்ற காரியத்தை செய்கிறான். இன்னொருவனுடைய மனைவி என்று தெரிந்து கூட அவனை கொன்று போட்டு அவனுடைய மனைவியை நான் எடுத்துக்கொண்டேன். இது பயங்கரமான பாவம். இந்த பாவத்திற்கு நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். பாரபட்சம் இல்லாமல் செய்கிறாங்க. இன்றைக்கும் அது நடைமுறை சம்பவத்தில் இருக்குது. ஆனால் அவன் அந்த குழந்தை பிறந்துருச்சு, 1 வருஷம் ஆச்சு. பிறந்த பிற்பாடு தான் நாத்தான் வந்து பாவத்தை உணர்த்துகிறார். இந்த ஓராண்டு காலத்தில் ஆண்டவர் அவனை, நீ எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு தள்ளியிருக்கலாம்ல. ஒருவேளை நம்ம பெற்ற பிள்ளை நம்முடைய கண்களுக்கான இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் நான் என்ன நினைப்போம்? இவனை தள்ளுறது ரொம்ப நல்லது, இந்த பிள்ளையை தள்ளுறது ரொம்ப நல்லது மனசுல நினைப்போம். ஆனால் ஆண்டவர் மனசுல கூட நினைக்கிறேன், நான் இவனை எப்படி அந்த பட்டணத்தை போல அழிப்பேன், கைவிடுவேன். எப்பிராயிம் பெற்றி நான் அவ்வளவு கரிசனை உடையவன், அவனை நடக்க பழக்கினேன், கைபிடித்து நடக்க பழக்கினேன். நான் மனுஷனால தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் தாவீதை தள்ளவில்லை. நாம் எத்தனை முறை ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே போனோம், தள்ளியிருக்கலாமே, தள்ளங்க அவருடைய பாசத்தினால. அப்புறம் சொல்றார், உங்களுடைய பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். பரிசுத்தாவி எடுத்திருக்கலாம்ல. இவ்வளவு பெரிய பாவம் செய்தவன்கிட்ட பரிசுத்தாவி இருக்கலாமா? இவ்வளவு பெரிய பாவம் செய்தவன்கிட்ட நான் இருந்தா என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு அபகீர்த்தி வரும் அல்லவா? தள்ளிடுவார். பரிசுத்தாவி அவரிடத்துல இல்லை. என்ன நடக்கும்? பரிசுத்தாவியும் இல்லை, ஆண்டவர் இவனை தள்ளிட்டா ஒண்ணுமே இல்லை. அவிசுவாசிகளும் கெட்டவன் சொல்லி தீமத்தின் நிருபத்தில் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் இவன் பாவத்தை குறித்து எவ்வளவு உணர்வடைந்து அழுது அறிக்கையிடுவான் என்று அவருக்கு தெரியும். 7 நாள் தரையில கிடந்தானே தாவீது ராஜா, குளிக்கலையே, சாப்பிடலையே, யாரிடத்துலயும் முகம் கொடுத்து பேசலையே. அதற்கு பின்னால அந்த உரியாவின் ஒரு சங்கதி தவிர நான் வசனத்தை மீற மாட்டேன் அப்படின்னு ஜீவிப்பாடுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளவில்லை. இல்லை, என்னையெல்லாம் எத்தனையோ முறை ஆண்டவர் தள்ளியிருக்கலாம். இந்த மாதிரி பாவம் நான் செய்யல, வேற பாவம் செய்திருக்கிறேன், தள்ளியிருக்கலாம். தேவனை இருக்க சொன்ன இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடாத இடத்துக்கு போயிருக்கிறேன். ஊழியம் செய்ய வேண்டிய நான் சும்மா இருந்திருக்கிறேன். அப்போ தள்ளியிருக்கலாம்ல. ஆனால் மனுஷன் செய்கிறபடி செய்யறதில்லைங்க. அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த தெய்வம். விழுந்து போனை கூட எழுப்பி பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்துகிறவர். அவன் போய் திருமணம் செய்த காரியம் சரியான காரியமா? யோசபாத்து அவன் போய் நண்பனை தெரிந்து கொண்டான சரியான காரியமா? பொருளாப் செய்கிற அகசியாவோட சேர்ந்தவன் தானே. இனி நான் இவனை பயன்படுத்த மாட்டேன் அப்படி ஆண்டவர் சொல்லலை இல்லை. அதற்கு பின்னாலேயும் அவர் அநேகரை கத்திரிடத்துல திருப்பின பைபிள் சரித்திரம் சொல்லுது. யோவான்மாருக்கு அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டான். அந்த 2 பேரும் சண்டை போடுறதுக்கு அவன் தான் காரணம். பர்னபா பவுல் மோதினதுக்கு.
ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு வந்தபோது மார்க்கு சுவிசேஷம் யோவான் மார்க்கு சாங்க எழுத வச்சார் ஆண்டவர். அதனால யாருமே அதறிப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர் தள்ளிடுவார், பரிசுத்த எடுத்துக்கிறவாரு அப்படி சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் உங்களது பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். கர்த்தரும் தாவீதும் பரிசுத்த ஆவியானவரும் தாவீதும் என்று பேசினா அதற்கு 1 மணி நேரம் போதாதுங்க. நீங்கள் பைபிள் வரலாறுலாம் படித்தா ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, அப்புறம் நாளாகவும் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது தாவீதை பற்றின காரியங்கள். அதெல்லாம் கணக்கு பார்த்தா 1 மணி நேரம் பேசி முடிக்க முடியாது. சொல்லப்போனால் தாவீதுக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தார். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூமியில் உண்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. அதோடு ஆவியானவர் என் வாழ்க்கையில் அவசியம். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் மறுபிறப்பை உண்டாக்கினார். அந்த ஆவியானவருடைய பலத்தினால தான் எதையாவது காரியங்களை சாதிக்க முடியும். அந்த ஆவியானவர் எனக்கு மரணபெரிய ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவரும் என்று பிரிக்க முடியாத அளவில் அவருடைய சரித்திரம் வருகிறதோ அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வர வர பலத்தான் என்றால் ஆவியானவர் தன்னை ஆளும்படி, ஆவியானவர் தன்னை ஏவும்படி பூர்ணமாய் ஒப்பு மனுஷனிடமே தாங்க ஒரு முறை தவறிட்டான். பிசாசனுடைய ஏவுதலுக்கு சவிசாரிச்சிட்டான். ஆனால் ஆண்டது பெருசா என்னல. தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லும்போது 3வது காரியம் 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் அழுகை 5ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சுட்டு உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் சொல்லிட்டு தான் கீழே. அப்போ தாவீது பலன் கொண்டார், நாளுக்கு நாள் பலன், அதாவது பலன் அடைந்தார், வர வர பலத்தார், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் எழுதிட்டு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் வந்து காணப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா தாவீது துன்பம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அது துன்பம் என்று தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பொறுமையோடு சகிப்பேன் என்ற நிலைமையில் சகித்த பொழுது அதன் மூலமாக தாவீது நாளுக்கு நாள் பலம் அடைந்தார். இங்கே பார்த்தீங்களா, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்த அழுது கொண்டு போறவன், அழுகை என்பது பலவீனத்தின் அடையாளம். என்னங்க இப்படி அழுகிறீங்க, இப்படி நீங்கள் அழுகலாமா அப்படின்னு சொல்ல பார்த்து கேட்போம். ஆனால் இந்த அழுகை நல்ல அழுகை. ஆண்டவரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதத்தில் ஒரு வசனம் சொன்னதை நான் பார்க்க முடியும். தாவீது எவ்வளவு அழுதார் என்று பரலோகத்தில் போனதான் தெரியும். மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, அரசியலில் பொறுப்பு இருக்குது, மார்க்கத்தில் பொறுப்பு இருக்கு. அமெரிக்காவை விட 5 மடங்கு அதிகமாக ஐஸ்வர்யத்தை வைத்து ராஜபரிமாலாம் பண்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அழுகை 1-2 சத்துருக்களாலே, தன்னுடைய வாழ்க்கையில் வந்த பாவ போராட்டங்களினாலே, பிள்ளையுடைய பிரச்சனையினால நிறைய பசங்களெல்லாம் சரியான வாழ்க்கை இல்லாதபடியெல்லாம் இருந்திருக்குது. இதெல்லாம் போட்டு அவருடைய தலைமுடியை பிச்சுக்கலாம்ன்ற மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்தது. அப்புறம் இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட நிலைமையில் இந்த தவறான உபதேச காரியங்கள், குழப்படியான காரியங்கள் எல்லாம் தாவீது காலத்தில் இல்லை என்று நாம் விளக்கெடுக்க முடியாது. அதெல்லாம் எல்லாம் பைபிள் எழுதலை. எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துன்பத்தை நிறைவாய் ஓரளவுக்கு அணிவித்த மனுஷன் என்று தாவீது ராஜா சொல்லலாம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்போது சந்தோஷம் மாத்திரமில்ல, துன்பம் கூட நிரம்பி வழிகிறது என்று சொல்லலாம். சூப்பர் நேச்சுரல் என்னவென்றால், அழுகின் பள்ளத்தாக்கை உருவம் நடக்கிறார்கள், பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் போய் சேருகிறார். நீங்க அழுகலைன்னா வேணுக்குன்னே அழுகிறதில்ல, ஆனால் அழக்கூடிய சந்தர்ப்பம் வரும் என்று அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பரவாயில்ல ஆண்டவர், இதை நல்ல அழுகுதான், ஆத்மாக்காக அழுகிறேன், சபைக்காக அழுகிறேன், என் சொந்த குடும்பத்துக்காக அழுகிறேன்னு சொல்லி நீங்க அழுதா மற்றவங்க அதை பலவீனம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கட்டும். ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து நீரூற்றாக்கி கொள்கிறார். அது நீரூற்றாகுது, மற்ற பலரும் அதை வந்து திருப்தி அடைகிறாங்க, குடிக்கிறாங்க. வாழ்க்கையில் பட்ட துன்பத்தில் எப்படி கர்த்தர் தன்னை விடுவித்தார் என்று தாவீது எழுதின அதிகமான சங்கீதத்தில் சொன்னது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய மக்களுக்கு ஒரு பேராசீர்வாதமாக இருக்குது என்று உலகமெல்லாம் சொல்றாங்களே. துன்பம் இல்லைண்டா இந்த மாதிரி ஒரு அனுபவ சாட்சி தேவ ஜனங்களை தைரியப்படுத்தி இருக்குமா பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு? ஆனால் துன்பம்தான் வாழ்க்கை என்று அறிந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு
அதில் அதை ஏற்றுக்கொண்டு அதில் பழகுவேன் என்று அவர் தீர்மானித்ததுனால பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் தேவ சன்னிதானத்தில் வந்து அவர் சேர்ந்தார். அவருடைய முடிவின் நாட்களில் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியில் போகிற என்று சொன்னாலும் அது மரணத்தை பற்றி தான் சொன்னார். ஆனால் அவருடைய முடிவு எல்லா காரியத்தையும் சரி செய்துவிட்டு தான் போன பிற்பாடு சபைகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவில் ஜனசமுதாயத்தில் முழு சபையான அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அவருடைய முடிவு அருமையாக போனதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பலத்தின் மேல் பலம் எப்படி கிடைக்கிறது என்றால் தாவீது வர வர பலத்தான் என்றால் துன்பங்கள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அறிந்து அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து அது சந்தோஷத்தோடு சகித்தார். அதுக்கு நான் என்ன வேற ஆதாரம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டு இவனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முந்தையே இஸ்ரவேல் ஜனங்களை படுற பாடு அவனுக்கு காதுக்கு வந்தது, நல்லா தெரியும். இவன் அவங்களுக்குள்ள போனா அவங்களுக்கு இருக்கிற பாடு இவனுக்கு வருமா வராதா? அதான் பைபிளில் சொல்லப்படுறது, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் பாடுபடும், ஒரு அவயம் மையப்பட்டால் எல்லா அவயம் சந்தோஷப்படும். அப்போ நல்லா தெரிஞ்சுதான் தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லது, அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. அதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறவுடனே கட்டப்பட்டிருக்களாக நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கல நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லி. அப்போ தான் அது மோசே அதை தெரிஞ்சுதான் செய்தார். சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், 1-2 அல்ல. அப்போ துன்பம் நாம் சொல்லக்கூடாது. அது அப்போ நீங்கள் தெரியாமல் துன்பத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? அப்போ உங்களுக்கு சத்தியம் விளங்கலையா? ஏன்னா நீங்கள் தான் புதுசாக துன்பத்தை சகிக்கிறீங்களா? அது நியாயமான துன்பமாக இருக்கலாம், சில சமயத்தில் அநியாயமான துன்பமாக கூட இருக்கலாம். அவங்க விவசாயம் செய்தான் கொண்டு போய் 2 வருஷம் சிறைக்குள்ள போட்டுட்டாங்களே, யாரை? யோசேப்பை. அது எவ்வளோ பெரிய அவமானம், யார் சகிக்க முடியும்? அவனுக்கு அந்த மாதிரி பாவத்தை அவன் செய்யவே இல்லையே, 2 ஆண்டு காலம் அதனால வேதனைப்படுறானே. சில வேளைகள் அந்த மாதிரி சம்பவங்கள் கூட வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்திற்காக துன்பங்களை சகிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், எருசலேம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அடே அப்பா, நமக்கெல்லாம் வாழ்ப்பாரில் அப்படி துன்பம் வந்துட்டா சபையை இழுத்து மூடிட்டு இல்லாட்டி வீட்டுகளெல்லாம் இழுத்து மூடிட்டு உள்ளே இருந்துட்டு சீசல அழுது மாதிரி அழுதுட்டு உட்கார்ந்துருந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார், எங்களை எல்லா நிலைமையிலும் காத்துக்கொள்ள முடியும். அவங்களுக்கு துன்பம் வந்தாலும் அவங்க இப்படி வந்துருச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டிருப்பாங்க நீ நினைக்கிறீங்களா? அந்த துன்பம் தாங்க தேவனுடைய பிள்ளைகளை அனலுள்ள மக்களாக மாற்றி அவங்க மூலமாக அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்படாத காரணமாக பயன்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 11:34 அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அதாவது அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். இது 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 ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? பலவீனத்தில் எப்படிங்க பலன் கொள்ள முடியும்? ஒருத்தனுக்கு பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப நாட்களில் கூட ஆயிரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர்களுக்கு பலவீனம் தான், பலவீனத்தில் பலன் கொண்டார். யுத்தத்தில் வல்லவர்களான யுத்தத்தில் நிறைய போரிடும் பொழுது சரீரத்தில் இருக்கிற பலமெல்லாம் உபயோகித்துத்தானே அந்த யுத்தத்தில் போகணும். ஆனால் யுத்தத்தில் வல்லவர்களானால் திறமை வெளிப்பட்டு ஆண்டவர்களை யுத்தத்தில் யுத்த வீரர்களாக மாற்றிவிட்டார். அதனால தாவீது வர வர பலத்தான் என்றார். இந்த 3 காரியங்களில் ஒன்று, அவன் கர்த்தரோடு அவருடைய வல்லமை சார்ந்து கொண்டதுனால, ஆவியானவரோடு அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டதுனால. இன்னொன்று, துன்பந்தான் வாழ்க்கை, அதன் மூலமாகத்தான் பலம் கிடைக்கும். ஆண்டவர் அந்த வழி, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளை பாருங்கள், உங்களுடைய நினைவுகளை பாருங்கள், என்னுடைய வழி அவ்வளோ உயர்ந்தது என்று சொல்கிறாரே. அவருடைய வழிகள் சில சமயத்தில் திரள் தண்ணீரிலும் தீயிலும் கூட இருக்குது என்று கூட பைபிளில் சொல்லப்படுக்குதே. அதனால எப்போவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருதோ, தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சு எந்திரிச்சா என்னமோ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நான் பெற்றுக்கொண்டதை போல கூட உணர முடியும்.
இது தாவீது வர வர பலத்தார். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். தாவீது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்தால் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்திலையும் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஒரு இடத்திலாவது கர்த்தர் அவனை காப்பாற்றாமல் இருக்கவில்லை. அவனை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது தாவீது போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். ஒரு இடத்திலாவது ஆண்டவர் அவனை காப்பாற்ற மறந்தார், காப்பாற்றாமல் கைவிட்டார் என்ற குறிப்பே கிடையாது. பார்த்தீங்களா, நம்முடைய தெய்வம் எவ்வளவு நல்லவர். அவரை நமக்கு முன்னால் நிறுத்துறதுனால நமக்கு உள்ள நஷ்டம் என்ன? அவருடைய பிரமாணங்களை நமக்கு முன்னால் நிறுத்துறதுனால உள்ள நஷ்டம் என்ன? அதனால தானே நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். அப்படி சொன்னா தாவீதுக்கு தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. நான் ஆபத்து விபத்துக்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு வேறு யாரும் கொடுப்பார்கள் என்று நான் வேறு யாருடைய பாதுகாப்பை நான் சார்ந்து கொள்ள முடியாது. குதிரை கூட யுத்தத்துக்கு போகும்போது உறங்கி விழுகும் என்ற பைபிள் வசனம் வருது. மனுஷர்கள் இன்னொரு மனுஷரை பாதுகாக்க அவர்களை ஏமாத்துறான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப முடியுமா? பாதுகாப்பு நீர் தருகிறதாக பைபிளில் சொல்லி இருக்கிறீர் இல்லையா? எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது, விருத்தி அடைய வேண்டியது, நாளுக்கு நாள் அதாவது விருத்தி அடைய வேண்டியது, நாளுக்கு நாள் வர வர பலக்க வேண்டியது, போன இடத்துலலாம் நான் காப்பாற்றப்பட வேண்டியது என்னுடைய தனிப்பட்ட ஆத்மாக்கு அது அவசியம். நான் எவ்வளவு பெரிய குடும்பஸ்தான், எவ்வளோ பெரிய திருச்சபையில் அங்கத்தினா இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் நிறைவேற்ற வேண்டியவனா இருக்கிறேன். அதனால நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமே, வர வர பலக்க வேண்டுமே, கர்த்தாவே நான் போகிற எல்லா இடத்திலும் என்னை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறான் என்று கர்த்தர் கண்டபோது, நீ உன்னை பாதுகாக்க முடியல நினைக்கிற, மற்றவங்க உன்னை பாதுகாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற, என்னுடைய பாதுகாப்பை நீ சார்ந்து கொள்றியா? பரவாயில்ல, அதனால போன இடத்திலெல்லாம் எல்லா இடத்துல நான் உன்னை காப்பேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்ததுனால தாவீதுடைய வாழ்க்கையில் அகஸ்து மாதம் எதுவுமே நடக்காம, இடையில பாதி வயதில் வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதன்னு ஜெபம் பண்ணாம, ஐயோ நான் எப்படி சாவணும் எனக்கு தெரியாது என்று அப்படிலாம் ஒன்றும் செய்யாமல், அதனால தான் அவருடைய லைஃப் அதாவது சுயசரிதத்தை பற்றி சொல்லும்போது தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழிச்சது கர்த்தருக்குள்ளே நித்திரடைந்தான். அருமையாக முடிச்சு போச்சு. தாவீதை போன்ற வாழ்க்கை நாமும் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே முடியும். அதில் என்ன சந்தேகம்? தாவீது ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும் என்ற காரியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். அது தினசரி அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் அவனை என்ன செய்தார்? போன இடத்திலெல்லாம் ஒரு நாள் கூட பாதுகாக்காமல் இருக்கவில்லை, எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் தெய்வம் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் சோதனை என்று ரட்சிக்க மாட்டார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளா தீர்ப்பார்னு அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். என்ன சோதனைக்கு எனக்கு என்ன சோதனை வரும், எனக்கு என்ன ஆபத்து வரும்னு சொல்லி என்னை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களை மீட்டுக்கொண்ட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம அதை பற்றி அறிகிறதை விட நமக்கு என்ன ஆபத்து வரும் நமக்கு தெரியாது. அந்த ஆபத்தில் நாம் எப்படி பாதுகாக்கப்படும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்தையும் அறிவார். நம்ம எப்படி காக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய நினைவின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. ஒரு நாள் என்பது விசுவாசியுடைய வாழ்க்கையில் மிக மிக கடினமானது ஒரு நாள் என்று சொல்கிறேன். அதற்கு நான் என்ன ஆதாரம் சொல்கிறேன் என்றால், சங்கீதம் 91 சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது அங்கே பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரம்
இது என்றைக்கு ஏதோ ஒரு நாள் இல்லை, அது ஒரு நாளை பற்றி தான் சொல்லியிருக்கு. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு. அப்போ பகலில் அம்பு பறக்குது, இரவில் பயங்கரம் உண்டாகுது. 6ஆம் வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்போ ராத்திரியில் கொள்ளை நோய் நடமாடுது, பறந்துட்டு இருந்த அந்த விஷப்பு கிருமிகளாக பறக்குது. மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். இப்போ இந்த 2 வசனத்தை பார்க்கும்போது ஒரு நாளாவது நல்ல நாள் வருதா? இது ஒரு நாளை தள்ளுறது நம்முடைய பலத்தினால நடக்கிற காரியமே இல்லை. எத்தனை ஆபத்து இருக்கிறதுன்ற ஆண்டவருக்கு தான் தெரியும். எத்தனை வியாதினை வந்து நம்மளை தாக்க போகிறதுன்னு ஆண்டவர் ஒரு நாளை பற்றி அறிந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நாம் இத்தனை ஆண்டு காலம் வந்துட்டோமே. ஆண்டவர் இரவிலும் பகலிலும் மத்தியானத்திலும் நம்மை பாதுகாத்து இந்த வியாதியினுடைய எத்தனை வியாதிகள், எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. கொடுமையான வியாதிகள் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறாங்க. எதிர்பாராத ஆபத்துக்களில் சிக்கி கை போய் காலு போய் ஐயோ சொல்லவே வேண்டாம். அவர் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதன் பாளையம் இறங்கி நம்மை விடுவிப்பார் என்றெல்லாம் பைபிளில் வசனம் வருது இல்லையா? ஆனால் இதே சங்கீதத்தில் பாருங்க, 13ஆம் வசனம் 13 வாசிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலசர்ப்பத்தையும் மீத்தி போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து கனப்படுத்துவேன். அப்படி சொல்லுங்க. நான் 2 முறை ராத்திரி 9 மணிலிருந்து 10 மணி வரையில் வாப்பாறை எஸ்டேட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள சைக்கிளோட அகப்பட்டுக்கிட்டேன். யாருமே இல்லை. பயந்தவன் செத்தே போயிருப்பான். ஆண்டவர் பாதுகாத்தா. கடலப்பாறை எஸ்டேட்டில் ராத்திரி 1 மணிக்கு மேலே இருந்து கீழே இறங்கி வர்றேன். லைட்டும் கிடையாது, ஒன்றுங்க. குளிர் ஆட்டுது, பசி கொள்ளுது. அப்போ செத்துருக்கலாம். ஆண்டு என்ன ஆச்சரியமாய் போகிற இடங்களில் வர்ற இடங்களில் முற்று சில காரியங்கள் முற்றுற மாதிரி, கண்ணில் அடிக்கிற மாதிரி, காதில் அடிக்கிற மாதிரி, ஓடுற மனுஷன் இதயத்தில் குத்துறதும் எத்தனை சம்பவங்கள். ஆனால் அது நம்ம பந்து நெஞ்சில் பட்டது மாதிரி. நம்முடைய ஊன கண்களுக்கு தெரியாமல் தம்முடைய தூதர்களை கொண்டும் அவரே வந்து நம்மை பாதுகாக்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தாவீது சொல்லும் பொழுது 127ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விரித்திருக்கிறது விருதா. அப்போ நகரம் கட்டப்படலாம், ஆனால் அதை பாதுகாப்புகிறது யாரு? கர்த்தர் தானே பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று 12 கோத்திர பிதாக்களுடைய தகப்பன் யாக்கோப்பு சொல்லும்போது அவர் ரொம்ப அறிந்திருந்தார். என்னது? ஆதியாகமம் 28:20 அதாவது தேவன் என்னோடு இருந்து போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி. இப்போ அவர் கல் எடுத்து வச்சு தூங்குறார் ராத்திரியில். இப்போ அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா, அண்ணன் வந்தால் கொலை பண்ணி போடுவேன். இப்போ யாருமே இல்லை. இப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து, எனக்கு வாலிபனாக இருக்க ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தைய இந்த மாதிரி சம்பவங்களும் எனக்கு நடந்திருக்குது. அப்புறம் 2 காருக்கு நடுவில் சைக்கிள் ஆகப்பட்டு, அதாவது பீஸாக ஆயிரம்ன்ற நிலைமையில இருந்திருக்குது. ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமாய் காத்து வருகிறார். அவருடைய பாதுகாப்பை நாம் நிரந்தரமாக நம்பலாம். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். என்ன சும்மா இருக்கிறாரா? பாதுகாக்கிறதுக்காகத்தான் அங்கே ஆண்டவர் கூட இருக்கிறார். நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடைய பண்ணுறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். வர வர பலப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு அருமையான வசனம், நான் நேசித்து பலமுறை வாசித்த வசனம், அது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வருகிறது. பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த சபை உலக ரீதியில் பார்த்தால் இந்த கூட்டமான ஜனங்கள் மத்தியில்
அல்லது இந்த தவறான உபதேசத்தை நம்புகிற அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த பெருவாரியான ஜனங்களோடு ஒப்பிடும் பொழுது இந்த சபை பெரிய சபைன்னு ஒன்றும் வழக்கம் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் பாதுகாக்கும்போது சொல்லுகிறார், நீ உன் காரியத்தில் உண்மையாக இருக்க இல்லையா, அப்போ நான் என் காரியத்தில் உண்மையற்றால் நான் தவறு செய்கிற தெய்வமாக இருப்பேன். அப்படி இல்லை, நீ என் பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்துக்கொண்டே இல்லையா, அதை மற்றவங்க அறியலைன்னா கூட பரவாயில்ல, நான் அறிவேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்துக்கு மேலங்கு வரக்கிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பாதுகாப்பு என்று சொல்லுகிறது. என்ன அருமை பார்த்தீங்களா? இன்றைக்கு அமெரிக்கா போன்ற இடங்களில் 2 நாள் வீட்டை விட்டு வெளியேற முடியாதபடிக்கு பயங்கரமான பனி கொட்டி எங்கே பார்த்தாலும் பனி, அதாவது ஐஸ் கட்டியா மாறிச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமாக பாதுகாத்தார் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ பத்திரிகையில் வரும். உள்ளே இருக்கும்போதும் வெளியே போன போது கர்த்தர் எப்படி பாதுகாத்தார். இப்போ நாம் வாழ்கிற உலகத்தில் எல்லாமே இந்த சுனாமி வந்த பிற்பாடு ரொம்ப மாற்றம் வந்து போச்சுங்க. கிளைமேட்டையும் எதையுமே சரியாக சொல்ல முடியாது, எப்பொழுது எது நடக்கும்னே தெரியாது. இப்போ வால்பாறையில் இது வரைக்கும் நம்ம சுகமாக தான் இருக்கிறோம். ஒரே ஒரு முறை என்னமோ பெரிய காற்று வீசி ஒரு 18 இடத்துல ரோட்டில் மரம் விழுந்து வெட்டிக்கிட்டு சரி பண்ணாங்க. அப்புறம் நம்ம பெரிய பிரச்சனையை சந்திக்கலை. ஆனால் இனிமேல் எத்தனை பிரச்சனை சந்திக்க போகிறோமோ தெரியாது. ஆனால் இந்த தாவீதை பாதுகாத்த தெய்வம் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்று சொன்னால், காப்பாற்றினார்னா அவனை பாதுகாத்தார் என்று சொன்னால் அவனுக்கு வேண்டியெல்லாம் தந்தார், அவனை திடப்படுத்தினார். தனி மனுஷன் என்று அவர் விட்டு விடலை. தனி மனிதன் அல்ல, இவன் ஒரு பெரிய குடும்பஸ்தன், பெரிய பொறுப்புள்ள மனுஷனாக இருக்கிறான். இவனை கொண்டு என்னுடைய சித்தம் முழுவதும் அவனுடைய வாழ்க்கை நிறைவேற்றணும். ஆனால் இவன் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் வர வர விளக்க வேண்டும். நான் அவனை என்ன செய்யணும், போகிற இடத்துல அவனை காப்பாற்றணும். அப்படி சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் உண்மையாகவே செய்தான். விருத்தி அடைந்தான் தாவீது. நாமும் விருத்தி அடைய வேண்டும். தாவீது வர வர பலத்தான், நாமும் பலம் அடையலாம். ஆண்டவர் நாம் போகிற எல்லா இடத்திலும் நம்மை பாதுகாப்பார், காப்பாற்றுவார். அதை பற்றி நம்பிக்கை கிடையாது. தாவீது போன இடங்கள் அப்படி நீங்கள் பைபிளை படித்து பார்த்தா எந்த இடத்துக்கெல்லாம் தாவீது போனார் சொல்லி பார்த்தா அது ஒரு தனி பிரசங்கம். சில இடங்களில் போகும்பொழுது கெவியில் தான் அவர் தங்க முடியும், வேற எங்கேயும் தங்க முடியாது. சில இடங்களில் சத்துருக்கு இந்த சவுளுடைய சேனை சுற்றிடுவாங்க, அவ்வளோதான், பிடிச்சாங்கன்னா முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ். த நெக் ஆஃப் த மூமெண்ட், கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் அற்புதம் அவனுக்கு வேற ஒரு செய்தி. எசேக்கியா ராஜா காலத்தில் கூட அப்படித்தான், அவனுக்கு ஒரு செய்தி வந்து அவன் திரும்பி போயிட்டான். உள்ள வரவும் இல்லை, அம்பு எய்யவும் இல்லை. பார்த்தீங்களா? அதனால கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆகவே தாவீதை பற்றினா சுருக்க விவரம் ஆண்டவர் வார்த்தையில் ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிக அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். புதன்கள் மீது ஒரு வேத பாட கூட்டம் என்று இப்பொழுது சபையில் அறிவித்து சபையின் மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற மற்றவர்களும் வசனங்களுக்கு ஆர்வம் உள்ளவர்களையும் தொடர்ந்துள்ள நாட்களை நீர் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 2 வார காலமாக தாவீதை பற்றினா சுருக்க விவரத்தை தான் நாங்கள் சிந்தித்தோம். இனி தாவீதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நீர் நினைத்திருந்தால் ஒருவேளை சிந்திக்கலாம். ஆனால் போன 2 வாரம் தாவீதை பற்றினா சுருக்க விவரத்தை சிந்தித்தது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது போதனையாய் மாறி இருக்கிறது. நாங்கள் தினசரி நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டிய அவசரத்திருக்கிறோம். நாங்கள் வர வர பலக்க வேண்டும். ஒரு நாளாவது பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. முறிந்த ஆவி யாரால் தாங்கூடும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆவி முறியாதபடி எங்களுக்கு தந்த இந்த ஆவி நீர் உற்சாகப்படுத்தி பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல், நீர் உமது சமுத்திரம் எங்களை தள்ளாமல் எங்களை நடத்தும். நீர் எங்களை போகிற இடங்களெல்லாம் எங்களை காப்பாற்றவில்லை என்றால் இது ஆபத்து விபத்து நிறைந்த உலகமாக இருக்கிறது. அதனால் நீர் எங்களை காப்பீர் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. எங்களுடைய உத்தரவாதத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்ற சொல்லி முடியாத வாஞ்சை வேண்டும். வர வர பலக்க வேண்டும் என்று சொல்லி முடியாத வாஞ்சை வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆபத்து நிறைந்த உலகத்தில் தொழில் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், போகிறோம், வருகிறோம். இதெல்லாம் எங்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பி. தாவீதுடைய வாழ்க்கை சிறப்பாய் முடிந்ததை போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளில் சிறப்பாய் முடியும். இந்த வேத வாக்கியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தபடினாலும் துதிக்கிறோம். வசனம் கேட்டபடி மக்களை நடத்தும், ஆசீர்வதியும். திரும்பி தங்களுடைய இடங்களுக்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் சேரும்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை தடையின்றி உடைய வசனத்தை தந்து சபையின் மக்களை சந்திப்பீராக. ஜெபம் கேட்டுப்படினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.